வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்குன்னா, தமிழ் புத்தாண்டு நாம நடைபெறுகின்ற சித்திரை பிறக்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்கனவே விசுவாவசு வருடம் நாம கடந்து வந்தோம். பராபவ ஆண்டு இப்ப கடகராசிக்கு எவ்வாறு உள்ளது? கடகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு ஏற்றம் தருகின்ற ஆண்டாக தான் இருக்கும். ஐயா, கடைசி நேரத்துல முடியும் தருவாயில கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. ஆண்டு பிறந்துச்சு, ஜோசிகார்லாம் மொத்த பேர் சொல்லிட்டாங்க, என்னன்னே தெரியல, இன்னும் நல்லது நடக்கல. பொறுமை, நிதானம், பிரதானம் ரொம்ப முக்கியம். தமிழ் புத்தாண்டு பிறந்தது உங்களுக்கு குட் டைம் த ஸ்டார்ட் நவுன்னு கூட சொல்லுவோம். ஏன்னா கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாத சாதகம் இல்லாத அமைப்பில் இருக்குது. எல்லாருமே ஒரே மாதிரி ஜோசிகார் மொத்த பேருமே கடகராசிக்காரங்க பெரிய மேன்மை ஜென்ம குரு என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டும்தான் வருதை கண்டி அங்கே குரு பகவான் ஸ்தான பலம் பெறுகின்ற அமைப்பாக மாறப்போற. ராகு கேதுகளுடைய பெயர்ச்சியும் இருக்குது. அதனால முக்கிய தருணமே இந்த ஐப்பசி மாசத்துக்கு அப்புறம் ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி உங்களுக்கு உன்னதமான அமைப்பை தரும். சில பேருக்கு தடைகளை கொடுத்து கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கொடுத்தா கூட சற்று சந்தர்ப்பம் சூழ்நிலை என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஒளியின் மூலியமாக இழந்ததை அனைத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் கடகராசிக்கு மேன்மை தரும். சில பேருக்கு மெமரி லாஸ், வேலையை விட்டுட்டு கூட வந்துட்டு இருப்பாங்க. ஒரு ஆண்டு காலங்கள் வேலை விட்டுட்டு வந்தவங்களாம் இந்த முறை வேலை வாய்ப்பும் இடப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தவங்க அனைவருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சஸ்பெண்ட்ல வந்தவங்க கூட இனிமேல் சஸ்பெண்ட் இல்லாம ப்ரொமோஷனோட சேர்ந்து வெளியே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. கடகராசிக்கு இடம் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. வீடு மாற்றம், இடமாற்றம், வேலை மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அனைத்துமே கடகராசிக்கு ஏற்புடைய காலமே. கிடைச்சா டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா கண்டிப்பா வாங்கிக்கீங்க. அதுல எந்த விதமான தடையே கிடையாது. 1% 2% இல்லையா, திருமணம், குழந்தை, என்னென்ன விஷயத்தில் தடை ஏற்பட்டது இது அனைத்தையும் தடுக்கின்ற அமைப்பு என்று சொன்னால் இந்த பராபவ ஆண்டு உள்ளதை உள்ளபடியே கொடுக்கின்ற ஆண்டாக மாறும். இந்த கடகராசி ஸ்தான பலம் பெறுகின்ற கடகராசிக்கு பகவான் குரு பகவான் அங்கே ஸ்தான பலம் பெற்று 9ஆம் இடத்தில் அவருடைய 9ஆம் பார்வை விருத்தி அடையக்கூடிய பார்வை. அந்த பார்வை போல எப்பவுமே கிடைக்காது. இதோட இன்னும் 12 ஆண்டு காலம் வரணும். அந்த இடத்துல சனி பகவான் இருக்க உங்களுடைய தொழிலாகட்டும், வீடு ஆகட்டும், எந்தெந்த விஷயத்தில் ஏற்பட்ட வந்த பிரச்சனை, நம்ம குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் முதல் கொண்டு நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியம் முதல் கொண்டு எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் த லைஃப் அப்படின்னு கூட சொல்லுவேன். இந்த பராபவ ஆண்டு ஒரு 7 மாதங்கள் பிறந்த பிறகு சித்திரை, வைகாசி என்று சொல்லக்கூடிய அமைப்பு வரைக்கும் தான் கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகுகின்ற ஆண்டு என்று சொன்னால் இதை எழுதிய வச்சுக்கோங்க. கடகராசி இனி வெல்லக்கூடிய இடத்துக்கு செல்லுகின்ற காலமாக இருக்கும். சில பேருக்கு உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.